ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். இது உங்க ஸ்பாட்டன் வாரியர் சென்னை. நான் உங்க நேமிராஜ். அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி திருநாள் வாழ்த்துக்கள். ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. ஒரு சில காரணத்தினால என்னால் தொடர்ந்து வீடியோ போட முடியல. ஸோ இன்னைக்கு இதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்காது. இதுக்கப்புறம் கண்டினியூவா வீடியோ வரும். இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு இம்பார்ட்டன்டான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ரீநர்வ் பிளஸ். இந்த ரீநர்வ் பிளஸோட தன்மை என்ன, இது எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்றத பத்தி இதை பத்தி நம்ம ஃபுல் டீடைல் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த மெடிசன் சேவல் கோழிகளுக்கு எந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் அப்படின்றத பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். பொதுவா பாத்தீங்கன்னா நம்ம சோக்காலிங்க இந்த மெடிசனுக்கு வச்சிருக்கிற பேர் பாத்தீங்கன்னா ரத்த ஊசின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் தயார் ஊசின்னு சொல்லுவாங்க, தயார்ல பயன்படுத்துறது. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு பேர்ல இந்த மெடிசனுக்கு யூஸ் பண்ணுவாங்க. பட் அப்படி என்னதான் இந்த மெடிசன்ல இருக்குதுன்றத பத்தி நம்ம இன்னைக்கு ஃபுல் டீடைல் பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. 3 ஆப்ஷன் காட்டும், அதுல ஆல்ரெடி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போவோம். பொதுவான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ட்ரக்ஸ் யூஸ் பண்றோம், ஒரு சேவலுக்கு ஒரு ட்ரக்ஸ் கொடுக்கறோம் அப்படின்னும் போது அதுல என்ன கலவை இருக்கு, நன்மை தரக்கூடியது இருக்கா, இல்ல பக்க விளைவு வரக்கூடிய மெடிசன்ஸ் இருக்கா? கண்டிப்பா பாத்தீங்கன்னா பக்க விளைவு இருக்கு. எல்லா ஆங்கில மருத்துவத்திலையும் பக்க விளைவு இருக்கு. ஸோ அதை பார்த்து தெரிஞ்சு அந்த டோஸை கரெக்டா தெரிஞ்சு, வயசுக்கும் டோஸுக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு. இது ரெண்டுத்தையுமே புரிஞ்சு தெரிஞ்சு நீங்க அந்த ட்ரக்ஸை யூஸ் பண்ணலாம், தவறு இல்லை. ஸோ இதுல பாத்தீங்கன்னா இந்த தயார் நேரமா இருக்கட்டும், இல்ல டப்புனிக்கு முன்னாடி ஒரு சிலர் இந்த ரினர்வ் பிளஸ் யூஸ் பண்ணுவாங்க, ஒரு சிலர் நீச்சல் போறதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுவாங்க, ஒரு சிலர் சேவல் கோழிங்க வியாதியிலிருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் ஒரு எந்தெந்த நேரத்தில் எப்பப்ப இதை யூஸ் பண்ணணுன்றது இந்த சோக்காலிங்க பெரிய பெரிய ஆளுங்களுக்கு தெரியும். ஏன்னா ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதுல பழக்கப்பட்டவங்களுக்கு தெரியும். புதுசா வர நண்பர்களுக்கு இது என்ன ஏதுன்னு ஒண்ணுமே தெரியாது. அவங்களுக்காக தான் நான் இந்த வீடியோ பப்ளிஷ் பண்றது. ஃபர்ஸ்ட் இந்த மெடிசனுடைய தன்மையை பத்தி சொல்லிட்டேன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்கா தெரிஞ்சிடும் இதை எப்பப்பெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ரினர்வ் பிளஸ் இன்ஜெக்ஷன்ல பாத்தீங்கன்னா B12, B6, B3 இந்த 3 கலவையுமே கலந்து இருக்கு. ஸோ இந்த 3 கலவையுமே எது எதுல இருக்குது அப்படின்றத பார்க்கணும். இந்த B12ன்றது பாத்தீங்கன்னா மெக்கோபாலமின்ல இருக்கு. B6 பாத்தீங்கன்னா பிரிடாக்சின்ல இருக்கு. B3 பாத்தீங்கன்னா நிக்கோட்டினிக் ஆசிட்ல இருக்கு. இந்த 3 கலவையும் கலந்ததுதான் ரினர்வ் பிளஸ். ஓகே, இப்ப இந்த 3 கலவையை பத்தி பாத்திட்டோம். இந்த 3 கலவையை தனித்தனியா இதுல என்னென்ன பயன் இருக்குதுன்றதையும் நம்ம கண்டிப்பா சொல்லணும்ல. ஸோ மெக்கோபாலமின்ல இன்னொரு அடி சொல்றேன், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதுல 3 கலவை கலந்துருக்கு. ஒன்னு பாத்தீங்கன்னா மெக்கோபாலமின் சொல்லக்கூடிய B12 விட்டமின், பிரிடாக்சின் சொல்லக்கூடிய B6 விட்டமின், நிக்கோட்டினிக் ஆசிட் சொல்லக்கூடிய B3 விட்டமின். இந்த 3 கலவையும் கலந்ததுதான் ரினர்வ் பிளஸ். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த 3 கலவையும் கலந்ததுதான் ரினர்வ் பிளஸ். ஸோ இந்த மெக்கோபாலமின் என்ன பண்ணும், இதுல என்ன பயன் இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரத்தத்தை உற்பத்தி பண்ணக்கூடிய தன்மை இதுல அதிகமா இருக்கு. ஒரு சேவலை ஒரு தயாருக்கு நம்ம எடுக்கிறோம் அப்படின்னும் போது 3 வார தயார், 1 வார தயார்ல சேவல் செவுக்கணும். அப்படி இல்லையா அட்லீஸ்ட் ஒரு 10 நாள்ல சேவல் செவுக்கணும். அப்படி செவுக்கலைன்னா இந்த இன்ஜெக்ஷனை பயன்படுத்துவாங்க. அதனால ஒரு சிலர் இது என்ன சொல்லுவாங்க, ரத்த ஊசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த மெக்கோபாலமின்ல ரத்தத்தை உற்பத்தி பண்ணக்கூடிய B12 அதிகமா இருக்கு. ரெண்டாவது, இதுல பாத்தீங்கன்னா நியூரோ செல் ஜெனரேட் பண்ற தன்மையும் இருக்கு. ஒரு நரம்புல செல்கள் இறந்து போய் வலுவிழக்குது அப்படின்னும் போது நம்ம இந்த ரினர்வ் பிளஸ் அடிக்கிறோம். அடிச்சதும் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அந்த செல்கள் புதுப்பித்து உயிர் கொடுத்து அந்த இடத்த ரீஜெனரேட் பண்ணுது. ரீஜெனரேட் பண்ண உடனே அந்த நரம்புகள் வலுவாகுது, சேவல் தெளிவா இருக்குது. இதுதான் இந்த மெக்கோபாலமின் B12 விட்டமினுடைய வேலை.
இந்த கலவையில் இது எல்லாமே விஷயமும் அடங்கியிருக்கு. ஓகேவா? இந்த மெக்கோபாலமைனை பற்றி பார்த்துட்டோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பிரிடாக்சிட். இந்த பிரிடாக்சிட்ல என்ன இருக்கு? இது பார்த்தீங்கன்னா ஒரு B6 விட்டமின் உள்ள ஒரு கலவை தான் இந்த பிரிடாக்சிட். இதில் பார்த்தீங்கன்னா ஹியூமினிட்டி பவரை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். மழை காலமாக இருக்கட்டும், வெயில் காலமாக இருக்கட்டும், குளிர்காலமாக இருக்கட்டும், அந்த 3 காலத்திலையும் வரக்கூடிய நோய்களை வரவிடாமல் தடுக்கக்கூடிய ஹியூமினிட்டி பவர் உடம்புல அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கக்கூடியது இந்த பிரிடாக்சிட் B6 விட்டமின் சொல்லக்கூடிய கலவை. ஸோ இந்த கலவை இந்த இன்ஜெக்ஷனில் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா நியூரோ டிரான்ஸ்ஃபர் ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குற தன்மையும் இதில் இருக்குது. இது இப்படி சொன்னால் உங்களுக்கு புரியாது. ஒரு சில நேரத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு சேவலோ ஒரு கோழியோ ஒரு இடத்துல மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும். திடீர்னு ஒரு காக்கா ஒன்று மேலே பறக்கும்போது அந்த சேவல் அப்படி மேலே பார்த்துட்டு குனிஞ்சா மாதிரியே ஒரு சுற்றிட்டு ஓடுறத நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. சேவல் கோழி வளர்க்குறவங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா மேலே ஒரு இடத்துல ஒரு காக்கா உட்காந்துட்டு இருக்கு, இல்லை ஏதோ ஒரு பறவை உட்காந்துட்டு இருக்கு, இல்லை ஒரு அடப்பானே உட்காந்துட்டு பார்த்துக்கிட்டு இருக்குதுன்னும் போது அந்த சேவல் கோழிங்க மேலே சுற்றி பார்க்கறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த காக்காவும் இந்த அடப்பானும் இல்லாம நேரத்துல இதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கும். மேல காக்கா போற மாதிரியே சேவல் அந்த கோழியை சுத்திட்டு ஓடும். திடீர்னு மேல சுத்தி தலை எங்கெங்க சுத்தி பார்க்கும். இது எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த நியூரோ செல் கம்மியா இருக்கிறதுனாலதான் இந்த நியூரோ பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர் பண்ணி இந்த லெவலை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய தன்மை இந்த பிரிடாக்சின் B6 விட்டமின்ல இருக்குது. அதனால தான் நம்ம இந்த இன்ஜெக்ஷனை இந்த மாதிரி விஷயத்துக்கு, இந்த நர்வஸ்க்கு, இந்த நரம்பு பிரச்சனைக்கு ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கும் சேவல் கோழிங்கள. அதுங்க எங்க போகுது எங்க வருதுன்னு நமக்கே தெரியாது, அதுங்களுக்கே புரியாது. ஆக்சுவலா திடீர்னு இப்போ எங்கேயோ முட்டிக்கின்னு மோதின்னு விழுந்து கிடக்கும், திடீர்னு பார்த்தீங்கன்னா பல்ட்டி அடிக்கும். ஸோ இந்த மாதிரி தன் நிலையே புரியாம நம்ம என்ன பண்றோம் ஏது பண்றோம்னே தெரியாம தலையை ஆட்டிக்கிட்டே இருக்கும். திடீர்னு குதிக்கும், திடீர்னு ஓடும், திடீர்னு ரெக்க தட்டிக்கிட்டு அது பாட்டு ஓடும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு சம்பந்தப்பட்ட விஷயம். இதை தான் நம்ம நியூட்ரோ டிரான்ஸ்ஃபர் ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய தன்மையில் இருக்கிறதுனால இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு இது ஒரு சொல்யூஷனாக இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா பிரிடாக்சின் B6 அதிகமாக இருக்கு. அதனால இந்த இன்ஜெக்ஷனை நம்ம இந்த மாதிரி விஷயத்துக்கு யூஸ் பண்றோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா B3 நிக்கோட்டினிக் ஆசிட்னு சொல்லக்கூடிய இந்த கலவையில் B3 விட்டமின் அதிகமாக இருக்கு. ஸோ இதனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா புரோட்டீன், கார்போஹைட்ரேட், ஃபேட் இந்த 3மே கரெக்டான சீரான நிலையில வைக்கக்கூடிய தன்மை பார்த்தீங்கன்னா இந்த நிக்கோட்டினிக் ஆசிட்ல இருக்குது. இது B3 விட்டமின். ஸோ இது நம்ம எதுக்காக இந்த கலவை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இது உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் பண்ற மாதிரி. நீங்க நிறைய பார்த்துருப்பீங்க, உங்க சேவல் கோழி நல்லா சாப்பிடுது ஆனா வெயிட்டே போடல அப்படின்னு சொல்லுவீங்க. நீங்க சாப்பிடுறத மட்டும் தான் பார்ப்பீங்க, சாப்பிட்ட உடனே அது மோஷன் தண்ணியா போயிட்டு இருக்கிறத கண்டுக்க மாட்டீங்க, கவனிச்சிருக்க மாட்டீங்க. ஸோ இந்த மாதிரி சாப்பிட்ட உடனே மோஷன் போறது, இப்போ நம்ம கூட பார்த்தீங்கன்னா சாப்பிட்ட உடனே மோஷன் வந்துச்சுன்னா நம்ம டாக்டர் கிட்ட போவோம். ஸோ இந்த மாதிரி சாப்பிட்ட உடனே மோஷன் அதிகமாக போயிட்டே இருந்துச்சுன்னா இது வயிற்றுப்போக்கு மாதிரி. கெட்டியாகவும் போகலாம், தண்ணியாகவும் போகலாம். கெட்டியா போனால் நம்ம கண்டுக்க மாட்டோம், தண்ணியா போனால் தான் நம்ம அதுக்கான மெடிசனை கொடுக்க ட்ரை பண்ணுவோம். ஸோ சாப்பிட்ட உடனே போகும்போது என்ன ஆகும்னா உடம்பு பிடிக்காது, ரத்த விருத்தி கம்மியாகிட்டே இருக்கும். ஸோ ஃபேட் லெவல் குறையும், கார்போஹைட்ரேட் குறையும், விட்டமின் குறையும், புரோட்டீன் குறையும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே குறையும் போது சேவல் வெயிட் போடாது. ஸோ இதுல பார்த்தீங்கன்னா இந்த நிக்கோட்டினிக் ஆசிட் B3ல இந்த தன்மையை கட்டுப்படுத்தக்கூடிய வேதிப்பொருள் இருக்கிறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா சாப்பிட்ட உடனே மோஷன் வராது. அதோட சத்துக்கள் எல்லாமே நரம்புக்கும், ரத்தத்துக்கும், எலும்புகளுக்கும், சதைகளுக்கும் எல்லாமே போனதுக்கு அப்புறம் அந்த சக்கையா வரக்கூடிய மோஷன் பார்த்தீங்கன்னா தனியா வரக்கூடிய அந்த டைமுக்கு கரெக்டா வரும், உடனே வராது. அப்ப என்ன ஆகும்னா நம்ம கொடுக்கக்கூடிய சத்தான உணவுகள் உடம்பு ஏத்துக்கும் போது சேவல் ஆட்டோமேட்டிக்கா வெயிட் போடும். ஸோ இந்த நிக்கோட்டினிக் ஆசிட் B3ல இருக்கக்கூடிய தன்மை என்ன பார்த்தீங்கன்னா ஃபேட் லெவலை இன்க்ரீஸ் பண்ணும், புரோட்டீன் லெவலை இன்க்ரீஸ் பண்ணும், கார்போஹைட்ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணி அது ஓவர்ஃப்ளோ ஆகி ரொம்ப வெயிட் போடாம கரெக்டா சீரான நிலையில வைக்கக்கூடிய ஒரு அளவுகோல் கொண்ட ஒரு வேதிப்பொருள் தான் இந்த நிக்கோட்டினிக் ஆசிட் B3. ஸோ இந்த 3 கலவையும் கலந்து இருக்கிறது தான் இந்த ரினோர் பிளஸ் இன்ஜெக்ஷன். ஸோ இப்போ உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதோட பயன்கள் என்னன்றதை நான் மறுபடியும் ஒரு தடவை சொல்றேன், கிளீனா தெரிஞ்சுக்கங்க.
இந்த இன்ஜெக்ஷனை எப்பப்பெல்லாம் பயன்படுத்தணும் அப்படின்றதையும் சொல்றேன். ஒரு நரம்பு பாதிப்பு, அதாவது மேல்வாதம்னு மேல்வாதம் கீழ்வாதம் ரெண்டு இருக்கு இதுல. மேல்வாதம்னு சொல்லக்கூடியது என்னன்னு பாத்தீங்கன்னா, தலை சுத்திக்கிட்டே இருக்கும். இந்த தலை சுத்தி வியாதி சொல்லுவீங்க, நிறைய பேர் பல்ட்டி அடிக்கும். அப்படியே யானை தும்பிக்கை மாதிரி தலையை உள்ளுக்குள்ள சுத்திக்கிட்டு பல்ட்டி அடிச்சு கீழே விழும். இது மேல்வாதம். காக்கா பறக்கிற மாதிரி தன்னை தானே ஃபீல் பண்ணிக்கிட்டு மேலே சுத்தி சுத்தி எந்நேரமும் பார்த்துக்கிட்டே இருக்கும். தலை ஒரு இடத்துல நிற்காது, ஒதுரிக்கிட்டே இருக்கும். இது ஒரு மேல்வாதம். ரெண்டாவது ரெக்கை பார்த்தீங்கன்னா, ரெண்டு ரெக்கையுமே உடஞ்சா மாதிரி தரையில தேய்ச்சிக்கிட்டே போகும். இதுவும் மேல்வாதம். ஸோ இந்த மாதிரி மேல்வாதத்தில் இருக்கக்கூடிய கோழிகளுக்கும் சேவல்களுக்கும் இந்த ரினவர் பிளஸ் இன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணலாம். அதுக்கு அடுத்தது வருவோம் கீழ்வாதம்னா ஒண்ணுமே இல்லை, உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். ரெண்டு காலுமே செயல் இழந்து முதல்ல எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, நடக்கும் போதே தடுமாற்றம் இருக்கும். ஒரு மாதிரி தலை போதையில போற மாதிரியே போகும். ஒரு தெளிவான பார்வை இருக்காது, தெளிவா நிக்காது, கண் பார்வை மங்கலாயிடும். நடக்கும் போதே பாத்தீங்கன்னா தடுமாறும். இந்த மாதிரி தடுமாற்றமா நடந்து அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மொத்தமா கால் இழுத்துக்கிட்டு தரையிலே விழுந்து கிடக்கும். இது கீழ்வாதம். இந்த மாதிரி கீழ்வாதத்துக்கும் இதை பயன்படுத்தலாம். ரெண்டாவது ரத்த சோகை. ரத்தமே இல்லை, என்ன சாப்பிட்டாலும் முகம் செவுக்கல, ரத்தமே பிடிக்கல, சேவலுக்கு ரெக்க பட்டனெல்லாம் வெளுத்து போயிருக்கு, முகமெல்லாம் வெளுத்து போயிருக்கு அப்படின்னு உங்ககிட்ட ஒரு சேவல் இருந்துச்சுனாலோ பெட்டை இருந்துச்சுனாலோ இந்த இன்ஜெக்ஷனை கண்டிப்பா நீங்க கட்டாயமா யூஸ் பண்ணலாம், தவறு கிடையாது. அதுக்கப்புறம் இந்த மனநல கோளாறு, ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். எங்க போறோம் எங்க வரோம் அதுக்கே தெரியாது, நேரா போயிட்டு ஒரு செவுத்துல இடிச்சுக்கும், நேரா போய் ஒரு ஆள் மேலேயே கூட இடிச்சுக்கும். ஸோ இந்த மாதிரி அது என்ன பண்றோன்றது தன் நிலையே புரியாம இருக்கக்கூடிய சேவல் கோழிங்களுக்கு இந்த இன்ஜெக்ஷன் பயன்படுத்தலாம். இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரினவர் பிளஸ் எந்த மாதிரியான கலவையில இருக்கு, எந்தெந்த கலவைக்கு என்னென்ன எவ்வளவு விட்டமின் இருக்கு, எந்தெந்த விட்டமின் எது எதுக்கெல்லாம் பயன்படுது அப்படின்றத பத்தி உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் சொல்லியிருக்கேன். இதோட பக்க விளைவுன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். இதோட பக்க விளைவுன்னு வரும்போது பாத்தீங்கன்னா, இந்த மெடிசனை அதிகமா யூஸ் பண்ணக்கூடாது. அதாவது இப்ப உங்க சேவல் கோழிகளுக்கு ஒரு எப்படி சொல்றது, வெள்ளை கழிச்சல் வந்துருச்சு. வெள்ளை கழிச்சலுக்கான மருத்துவத்தை நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இல்ல ரத்த கழிச்சல் வந்துருச்சு, அதுக்கான ஒரு மருத்துவத்தை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்படின்னும் போது, இல்ல வேற ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, அதுக்கு நீங்க ஒரு மருத்துவம் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னும் போது இந்த இன்ஜெக்ஷன் நடுவில் அடிக்க கூடாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மெடிசன், இந்த மெக்கோபாலமின், பெரிடாக்சிட், நிக்கோட்டனிக் ஆசிட் பாத்தீங்கன்னா மற்ற மருத்துவத்தை டாமினேட் பண்ணி மேல வரக்கூடிய தன்மை அதிகமா இருக்கு. இப்ப நீங்க ஒரு மெடிசன் ஒரு வியாதிக்கு கொடுத்துட்டு இருக்கிறீங்கன்னும் போது அந்த நடுவுல நீங்க இந்த இன்ஜெக்ஷன் அடிக்கிறீங்கன்னா, இந்த இன்ஜெக்ஷன் அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு இதுதான் மேலோக்கி நிற்கும். அப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த மருத்துவம் அந்த சேவல் கோழிக்கு கிடைக்காம போயிடும். நீங்க ஒரு மருத்துவம் பண்ணும்போது இந்த ரினவர் பிளஸ் எப்பவுமே அடிக்காதீங்க. தயாரில் அடிக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா அடிக்கலாம். நிறைய பேர் அடிக்கிறாங்க, அதை வெளியே சொல்ல மாட்டேறாங்க. ஒரு 10 நாளுக்குள்ள சேவல் செவுந்துடணும். அப்படி செவுக்கல அப்படின்னும் போது இந்த இன்ஜெக்ஷன் அடிப்பாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, அதாவது 3 வார தயார்னா 2வது வார தயாருக்கு அடிப்பாங்க. அடிச்சாங்கன்னா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, சேவல் ரொம்ப வீரியமா இருக்கும், நரம்புகள் நல்லா புடைச்சிக்கிட்டு அப்படியே விறப்பா இருக்கும், களத்துல நல்ல ஒரு பர்ஃபார்ம் பண்ணும், நல்ல ஸ்கோரிங் இருக்கும். இந்த 2வது வார தயாரில் இது அடிச்சாங்கன்னா, இதெல்லாம் ஒரு சூட்சமம், இதை வெளியே சொல்ல மாட்டாங்க. ஆனா இது ஒரு சரியான முறையும் கிடையாது. இன்னும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, டப்னி பாக்குறதுக்கு ஒரு 10 நாள் கையில வைப்பாங்க பாத்தீங்களா. அந்த 10 நாள்ல ஒரு 2-3 நீச்சல் போட்டுட்டு, நீச்சல் போடுறதுக்கு ஒரு 1 மணி நேரம் இல்ல 2 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த இன்ஜெக்ஷன் அடிச்சிருவாங்க. அதாவது உங்களுக்கு டைமிங்கோட சொல்லணும்னா, 12 மணிக்கு இந்த இன்ஜெக்ஷன், 11 மணிக்கு இந்த இன்ஜெக்ஷன் அடிப்பாங்க, 1 மணிக்கு நீச்சல் போடுவாங்க. சூப்பரா நீச்சல் அடிக்கும், நல்லா பர்ஃபார்ம் பண்ணும், டயர்டே ஆகாது. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, திடீர் சண்டை விடுவாங்க, பார்த்துருப்பீங்க. ரெடிமேட்னு சொல்லுவாங்க. ரெடிமேடு, அதாவது நைட்டு பேசிப்பாங்க, ரெடிமேட் விடலாம் போது ஒரு சிலர் நைட்டே இந்த இன்ஜெக்ஷன் அடிச்சிருவாங்க. மறுநாள் காலையில் ரெடிமேட்ல பயங்கரமா பர்ஃபார்ம் பண்ணும். இது ஒரு குறுக்கு வழி போற. இதை நம்ம ரத்த விருத்திக்கு மட்டுமே, நரம்பு பிரச்சனைகளுக்கு, வியாதிகளுக்கு, தலை சுத்தி வியாதி, தன் நிலை புரியாம பைத்தியம் பிடிச்ச மாதிரி சுத்துறதுக்கு, ரத்தம் இல்லாம இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பயன்படுத்தலாம். ஒரு சிலர் இந்த ட்ரக்ஸை
குறுக்கு வழிக்காக யூஸ் பண்றாங்க, களத்துக்காக. ஸோ இது வந்து அவங்களுடைய விருப்பம், நம்ம சொல்லி அறத்துறத போறது கிடையாது. ஸோ இதுல இருக்கிற பக்க விளைவு நான் சொன்னேன்னு நினைக்கிறேன், அப்படி இல்லைன்னா நான் கூட இன்னொரு வாட்டி சொல்லிடுறேன். இதுல பாத்தீங்கன்னா அதிகமா நீங்க இந்த மெடிசனை யூஸ் பண்ணும்போதோ இல்ல மற்ற மெடிசன் கூட கலந்து யூஸ் பண்ணும்போதோ என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, சேவல் கோழிகளுக்கு தொண்டையில புண்ணாயிடும். தொண்டையில புண்ணாயி அந்த புண்ணு லட்டியா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு, சீக்கிரமா குணப்படுத்த முடியாததை. ரெண்டாவது, அதிகமா போடும்போது கல்லீரல் சேவல்களுக்கு போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் பிரீடுக்கும் யூஸ் ஆகாது, அதுக்கப்புறம் வெள்ளை கழிச்சல் மாதிரி தான் இருக்கும், இறந்து போயிடும். இத தெளிவா புரிஞ்சுக்கங்க. ஒரு தயாருக்கு அடிக்கிறீங்கன்னா ஒரு ஊசி அடிச்சா போதும். அதாவது தயார்ல நாம கொடுக்குற நாஸ்டா இதுல பாத்தீங்கன்னா 3 விட்டமின் தான் இருக்கு, B12, B6, B3. ஸோ நம்ம தயார்ல கொடுக்கக்கூடிய நாஸ்டா பிளஸ் மத்தியானம் கொடுக்கக்கூடிய நான்வெஜ், ஈவினிங்ல கொடுக்கக்கூடிய தயார் மாவு, இதுலெல்லாம் இல்லாத ஒரு புது விட்டமின் இந்த இன்ஜெக்ஷன்ல கிடையாது. ஓகேங்களா? நீங்க தயார்ல என்ன பண்ணுவீங்களோ அதை மட்டுமே பண்ணி நீங்க ரத்தம் ஊற வைக்கலாம். அதுலயே நீங்க எல்லா அந்த சத்தும் பெற்று சேவலை சண்டை விடலாம். இதுல வந்து இந்த இன்ஜெக்ஷன் போட்டாதான் சேவல் தெளிவா இருக்கும், இந்த இன்ஜெக்ஷன் போட்டாதான் சேவல் பக்காவா இருக்கும்ன்ற மைண்ட் செட் எடுத்துருங்க. நம்ம தயார்ல கொடுக்கக்கூடிய மாவுலயோ கவுச்சிலையோ நாஸ்டாலேயோ இதை விட அதிகமான சத்துக்கள் இருக்கு, அதிகமான வீரியம் இருக்கு. அதை மட்டும் நீங்க மைண்ட்ல வச்சு போக்கஸ் பண்ணுங்க. இந்த இன்ஜெக்ஷன் ஒரு அடிஷனல் தான், இதை மட்டுமே மெயினா வச்சு நம்ம இன்ஜெக்ஷன் போட்டாச்சு நீ களம் முடிச்சிடும் அப்படின்ற மைண்ட் செட் உங்க மைண்ட்ல இருந்ததுன்னா அது தவறான மைண்ட் செட், அதை எடுத்துருங்க. இந்த மருந்தை நான் வியாதிக்காக மட்டும்தான் சொல்லியிருக்கேன். இதை தயார்ல யூஸ் பண்ணி நம்ம சேவலை வந்து நல்ல டெம்பர் ஆக்கிக்கலாம் அப்படின்ற எண்ணம் இருந்ததுன்னா அந்த மாதிரி நீங்க மைண்ட் செட்ல இருந்து எடுத்துருங்க. ஸோ இது வந்து இந்த மாதிரியான பிரச்சனை, இதுல என்னென்ன கலவை இருக்கு, என்னென்ன மெடிசன் இருக்கு, என்னென்ன வியாதிக்கு இது கொடுக்கலான்றத பத்தி தான் நான் இதுல சொல்லியிருக்கேனே தவிர அதை மட்டும் தான் நீங்க எடுத்துக்கணுமே தவிர, களத்துல ஒரு சிலர் யூஸ் பண்றாங்க, அதுக்காக நம்மளும் அதை பயன்படுத்தணும்னு இல்லை. நம்ம கொடுக்கக்கூடிய எல்லா சத்துலையும், அந்த சத்து மாவுலையும் ரொட்டி மாவுலையும் கவுச்சிலையும் நாஸ்டாலையும் இருக்கக்கூடிய சத்துக்கள் இதை விட 6 மடங்கு அதிகம். அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. இந்த இன்ஜெக்ஷன்ல இருக்கக்கூடிய விட்டமினை விட 6 மடங்கு அதிகம் நம்ம கொடுக்கக்கூடிய தயார் உணவு. ஸோ இதுல இல்லாதது அதுல கிடையாது, இதை விட அதிகமா இருக்கு தயார் மாவுல. அதை மட்டுமே கொடுத்து நீங்க களம் பாருங்க, வெற்றி பெறுங்க. அந்த வெற்றி உங்களுக்கே சொந்தமாகவும் உங்களோட உழைப்புக்கே சொந்தமாகவும். ஸோ எந்த ட்ரக்ஸுமே தயாரில் யூஸ் பண்ணாதீங்க, வியாதிகளுக்கு மட்டும் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுங்க. வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோல பார்ப்போம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள்.